தமிழரின் ஆதிக்குடில் முதலாக தனது குடிலுக்கு இலை தழைகளை கொண்டு கூரை அமைத்தான். இதனை இலக்கியங்கள் உவலை கூரை என்று பதிவு செய்கின்றது. உவலை என்றால் தழை கொத்து. இலைகளையும் தழைகளையும் கொண்டு வேயப்பட்ட குடிலை குரம்பை என்றழைப்பர். இலைகள் கொண்டு வேயப்பட்ட குடிலை இலைவேய் குரம்பை. தருபை புற்களால் வேயப்பட்ட கூரைகள் புல்வேய் குரம்பை. திணைத்தட்டைகளை கொண்டு வேயப்பட்ட குரம்பை திணைத்தாள் குரம்பை. பாலை நிலத்தில் எயினர்கள் ஈந்து குரம்பையில் வாழ்ந்தனர். ஈச்சமர குரம்பையில். மருத நிலத்தில் நெல் வைக்கோல் கொண்டு வேயப்பட்ட நெல் குரம்பை வீடுகள் இருந்தன. பசும் தழைகளால் ஆன குரம்பை குடில். காய்ந்த ஓலைகளால் ஆன குரம்பை குடிசை. ஓடு வேய்ந்த மனை மச்சு. காலங்கள் மாறி குடில் வீடாக மாறிய போது பல வகையான பகுதிகளும் வளர்ந்தன. முன்மண்டபம், தெற்றி எனப்படும் திண்ணை, கூடம், தாயக்கட்டு, அடுக்களை, வீட்டின் காற்று வருவதற்காக சிறு சிறு புழை எனப்படும் துளைகள் கொண்ட அமைப்பு இருந்தன.